சிம்பிளா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ்னா ஒரு டிராயிங்கோட கட்டமைப்பு லைன்ஸ் நாம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அவுட்லைன்ஸ்னா நான் சொல்லிதான் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்ல. வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே கண்டிப்பா அவுட்லைன்ஸ்னா என்னன்னு தெரியும். பட் அவுட்லைன்ஸை ஐசிஎஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணி டிரா பண்ணா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலனா பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப வாட்டர் பாட்டில் டிரா பண்ணணும்னு நினைச்சேன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் இல்லாம ஐசிஎஸ் லைன்ஸ் இல்லாம டிரா பண்ணா எனக்கு ரிசல்ட் இப்படி தான் கிடைக்கும். பட் அதே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணி ஐசிஎஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணி டிரா பண்ணனா என்னோட டிராயிங் இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு பூஸ்ட் ஆயிருக்கும். ஐசிஎஸ் லைன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஸ்ட்ரைட் அவுட் லைன்ஸ் வரதுல எல்லாத்துலயுமே ஐ லைன்ஸ் யூஸ் பண்ணுங்க. தென் கர்வ்ஸ்ல வர லைன்ஸ்க்கெல்லாம் சி அண்ட் எஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க லைன்ஸோட ஸ்ட்ரோக்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி டிரா பண்ணீங்கன்னா உங்க டிராயிங்ஸ் பக்காவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் மெஷரிங் லைன்ஸ். இந்த மெஷரிங் லைன்ஸ் நீங்க கண்டிப்பா உங்க டிராயிங்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம எங்க யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேற எங்கேயுமே இல்ல, கிரிட் மெத்தட்ல தான். எப்படி நம்ம கிரிட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி டிரா பண்றோமோ அதே மாதிரி நம்மளால வேற இடங்களையும் யூஸ் பண்ண முடியும். ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும்